ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம். நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து சாதாரண டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்கை வச்சே நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த க்ளீனிங் ஆப்ஸ், ஆன்டிவைரஸ் ஆப்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பிளே ஸ்டோரில் போயிட்டு க்ளீனிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே போதும். அப்படியே நூற்றுக்கணக்கான க்ளீனிங் ஆப்ஸ் வந்து லைனில் வந்து நிற்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட கேட்செல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது உங்கள் மொபைலில் வந்து தனியாக அது ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்பேஸை வந்து டிக்ரீஸ் தான் பண்ணுமே ஒழிய உங்கள் மொபைலை வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக ஆகாது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்போட கேட்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த கேட்சேவும் வந்து உங்கள் மொபைலில் ஆட் ஆயிரும். இதனால் வந்து உங்கள் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். நீங்கள் உடனே வந்து அந்த க்ளீனிங் ஆப்ஸ்லாம் ஏதாவது ஒரு ராக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தட்டி விட்டோடனே வந்து டக்குன்னு அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரொம்ப ஸ்பீடாக வந்து சுற்றும். உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே நம்ம மொபைல் வந்து க்ளீன் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம உங்கள் மொபைல் வந்து அதை விட வந்து முன்னாடி இருந்ததை விட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்லோவாகவே ஆயிருக்கும். ஏன்னா அடிக்கடி நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த மொபைலோட ஆப்லாம் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ், உங்கள் மொபைலோட டிஃபால்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாலே போதும். அதுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்பில் வந்து எந்தெந்த ஆப்லாம் வந்து கேட்சேவை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஆப்லாம் வந்து கிளியர் கேட்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த கிளியர் கேட்சே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேட்செல்லாம் வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து போயிடும். அது போகாமல் வந்து உங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப்போட டேட்டாவும் இருக்கணும், அந்த ஆப்பும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளியர் கேட்சே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து வந்து பேட்டரி சேவிங் ஆப்ஸ்லாம் வந்து உங்கள் மொபைல் நீங்கள் சில பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ப்ளே ஸ்டோரில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் வந்து பேட்டரி சேவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வரும். ஆனால் இந்த ஆப்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி சேவ் பண்ணுறதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே பண்ணும். பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணும், உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்க்கு வந்து விற்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணும். ஆனால் பேட்டரி மட்டும் சேவ் பண்ணாது. பேட்டரி சேவிங் ஆப்ஸ் எந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லைட்டாக நீங்கள் மேலே இருக்கிற அந்த இதை ஸ்வைப் பண்ணி விட்டு ஃப்ளாஷ் லைட்டை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வந்து எரியும். இதை விட்டு போட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். கான்டாக்ட்ஸ் பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா தான் அந்த ஆப்பே ஒர்க் ஆகும். சில ஆப்ஸ்லாம் அதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். லொக்கேஷனுக்கும் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து அந்த ஆப்பே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எதுக்காக ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட ஆப் வந்து லொக்கேஷனும் கான்டாக்ட்ஸும் வந்து கேட்க போகிறாங்க? நீங்கள் வந்து இதை வந்து அலோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம சில பாஸ்வேர்ட்ஸ்லாம் மறந்துடுவோம். அந்த பாஸ்வேர்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மற்ற ஆப்ஸுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. என்ன அப்படின்னா, டைரெக்டாக வந்து உங்களோட டேட்டாவை உங்களோட பர்மிஷனோடையே எடுத்து விற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்கள் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் உங்களோட பாஸ்வேர்டை வந்து முழுசாக டைப் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான மாதிரி ஷார்ட்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக டைப் பண்ணி வச்சுட்டு அந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்புக்கும் வந்து ஆப் லாக் போட்டு வச்சுருங்க. இதை விட்டு போட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் கொண்டு போய் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது சேஃப் கிடையாது.
இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல்ல வந்து 5, 6 ப்ரௌசர்ஸ் வச்சிருப்பாங்க. எதுக்காக அத்தன ப்ரௌசர் வச்சிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. உங்க மொபைல்லயே வந்து டிஃபால்ட்டா ஒரு ப்ரௌசர் குடுத்திருப்பாங்க. மொபைலோட ப்ரௌசர் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இப்ப விவோ ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, விவோ ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் குடுத்திருப்பாங்க. இதே மாரி ஓப்போ ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா, ஓப்போ ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபோனோட கம்பெனி பேர்ல ஒரு ப்ரௌசர் குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடிஷனலா வந்து குரோம் ப்ரௌசர் தனியா குடுத்திருப்பாங்க. இது வந்து கூகுளோடது. ஸோ இருக்கிறதுலயே வந்து சேஃபான ப்ரௌசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் குரோம் தான். இத விட்டு போட்டு மத்தவங்கலாம் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, வித்தியாசமா ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க. இத விட நீங்க வந்து வேற ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Firefox யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து Opera ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். இத தவிர வேற எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கனாலும் சேஃப் கிடையாது. இப்ப கூட ரீசென்ட்டா வந்து இந்த சைனா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசி ப்ரௌசர்லாம் பிளாக் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாரிலாம் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர்ஸ்லாம் வந்து நீங்க எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. உங்க மொபைல்ல இருக்கிற ப்ரௌசரே வந்து மேக்ஸிமம் போதும். இப்ப வர்ற மொபைல்ஸ்க்கு. அதே மாரி நீங்க அந்த ப்ரௌசர்ல வந்து யாருக்குமே தெரியாம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இன்காக்னிட்டோ மோட ஆன் பண்ணிக்கங்க. அத விட்டுட்டு தனியா ஒரு ப்ரௌசரே வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்க மொபைல்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா வெளிய போயிரும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மொபைல்ல வந்து ஏதோ வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிவைரஸ் ஆப்ஸ்லாம் வந்து கண்ட ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ற இந்த மாரி ஆப்ஸ் கூட வைரஸ் வந்து உங்க மொபைல்ல வர வைக்கலாம். ஸோ இந்த மாரி கண்ட ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது வந்து மொபைலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தேவையில்ல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மொபைல்ல வந்து எந்த ஒரு மாடிஃபைட் அப்ளிகேஷன்ஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, ஆன்டிவைரஸ் வந்து தேவையில்ல. அதே மாரி உங்க மொபைல்ல வந்து ஏதோ ஒரு வைரஸ் இருக்கிற கம்ப்யூட்டரோடயோ, சாஃப்ட்வேரோடயோ நீங்க கனெக்ட் பண்ணல. உங்க மொபைல வந்து எது கூடயுமே நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க மொபைலுக்கு வந்து இந்த ஆன்டிவைரஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தேவையே இல்ல. இது நீங்க வந்து மொபைல வந்து கம்ப்யூட்டர்ஸோடயோ, லேப்டாப்ஸோடயோ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு ஆன்டிவைரஸ் வச்சுக்கிறது நல்லது. அந்த ஆன்டிவைரஸ் வந்து இப்போ ஒரு சில மொபைல்லலாம் வந்து அவங்க டிஃபால்ட்டாவே குடுத்துடுறாங்க. இப்ப விவோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குடுத்துருப்பாங்க. அதிலேயே போனீங்கன்னா ஆன்டிவைரஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கேன் பண்ணிட்டு கிளியர் பண்ணி குடுத்துரும். அதே மாரி வந்து இப்போ வர்ற மேக்ஸிமம் மொபைல்ஸ்ல வந்து ஆன்டிவைரஸ் டிஃபால்ட்டாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து தேர்ட் பார்ட்டியா எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அப்படி உங்க மொபைல் வந்து கொஞ்சம் பழைய மாடலா இருந்துச்சு. அதுல வந்து ஆன்டிவைரஸ் கிடையாது அப்படின்னா, அவாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். நீங்க வந்து வேற எந்த ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி வரலாம். என்னடா இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்றதுனால என்ன ஆயிர போகுது? என் மொபைல்ல என்ன இருக்கு? என்ன டீட்டெயில்ஸ எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கா பர்மிஷன் குடுத்துட்டு இருப்பீங்க பாத்தீங்களா? இப்ப கேமரா வந்து அலோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்ப நீங்க வந்து அந்த ஆப் வந்து உங்க மொபைலோட பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சுனாலே போதும். உங்களோட கேமராவை வந்து அந்த ஆப்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. தேவையான ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. மாடிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் தயவு செஞ்சு ப்ளே ஸ்டோரை விட்டுட்டு வெளியில் போயிட்டு தனியாக ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி இருந்து வந்து சில பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து அவங்க இஷ்டம். நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். பை. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.